ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லு. சாய்பாபா அவர்களும் உங்களுடைய தாரக மந்திரம் என்னது? லவ் ஆல் சர்வ் ஆல். இதைத்தான் முன்னாடி உள்ள முகப்பிலை நாம் பார்த்திருக்கோம். மோசே ஒரு 10 கட்டளைகளை கொடுத்திருந்தாலும் அந்த 10 கட்டளைகளும் 2 கட்டளைகளாக சுருக்கி என்ன செய்கிறார் இயேசு? உன்னை முதல்ல கடவுளை அன்பு செய், இரண்டாவது உன்னை அன்பு செய்வது போல நீ பிறரையும் அன்பு செய் அப்படின்னு சொல்லி அன்பை முதன்மைப்படுத்துகின்றார். எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் டிசம்பர் அப்படின்னாலே கிறிஸ்மஸ் அப்படின்றது ஞாபகத்துக்கு வந்துவிடுது. சரி, ஒரு இஸ்லாமிய சகோதரர்களிடம் கிறிஸ்மஸ்னா என்ன அப்படின்னு அவரிடம் கேட்ட பொழுது அவர் என்ன சொன்னது? ஈசாவினுடைய இறைவாக்கினர் ஈசாவினுடைய பிறப்பு தான் கிறிஸ்மஸ் அப்படின்றது அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அதே போல டிசம்பர் என்று வந்தாலே என்ன ஞாபகத்துக்கு வரும்? கிறிஸ்மஸ் அப்படின்றது. அது யாராக இருந்தாலும் சரி, டிசம்பர் 25 என்ன அப்படின்னா அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் டிசம்பர் அப்படின்னாலே கிறிஸ்மஸ் அப்படின்றது ஞாபகத்துக்கு வந்துவிடுது. ஒரு கேள்வியை கேள்வி உடனே அவன் எங்க ஏரியாவெல்லாம் கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரு, சாக்லேட் கொடுப்பாரு, ஜாலியா இருக்கும், அன்னைக்கு லீவ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் என்னோட பகிர்ந்து. சரி, ஒரு இஸ்லாமிய சகோதரர்களிடம் கிறிஸ்மஸ்னா என்ன அப்படின்னு அவரிடம் கேட்ட பொழுது அவர் என்ன சொன்னது? ஈசாவினுடைய இறைவாக்கினர் ஈசாவினுடைய பிறப்பு தான் கிறிஸ்மஸ் அப்படின்றது அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அதே போல கிறிஸ்துவ சமயத்தில் இருக்கின்ற ஒருவரிடம் கிறிஸ்மஸ்னா என்ன அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்னிடம் சொன்னது, இயேசு கிறிஸ்து உலகத்தை மீட்பதற்காக கடவுள் அப்படின்ற ஒரு வடிவிலிருந்து என்ன செய்கிறார்? மனிதனாக, மனிதனோடு மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்த ஒரு தினத்தை கொண்டாடுவது தான் கிறிஸ்மஸ் அப்படின்னு அவர் என்னிடம் பகிர்ந்து கொண்டார். அன்பு எல்லாமே செயல்களில் வெளிப்படுவதுதான் கிறிஸ்மஸ் அப்படின்னு அவர் சொன்னார். அதே போல மகாத்மா காந்தியிடம் கேட்டிருக்கின்றார்கள் கிறிஸ்மஸ்னா என்ன அப்படின்னா அவரும் என்ன சொல்லி இருக்கின்றார் அப்படின்னா சர்வீஸ் டு த பீப்புள், மக்களுக்கு பணி செய்வதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கின்றார். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது நம்முடைய சத்திய சாய்பாபா அவர்களை பார்த்தோம்னா அவருடைய காணொளிகளை பார்த்தால் நிறைய இடங்களில் இயேசுவை பற்றி பேசிக்கொண்டே இருக்கின்றார். அவருடைய வரலாறுகளை எல்லாம் பேசி இருக்கின்றார். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இந்த உலகத்திற்கு அவர் என்ன கற்றுக் கொடுக்க வந்தார் என்பதை மிக அருமையாக நிறைய காணொளிகளிலே பேசி இருக்கின்றார். அப்படி அந்த வழியில் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துமஸ்னா என்ன அப்படின்றதுக்கு அவர் ஒரு சிறப்பான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுவது அல்ல, மாறாக அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் கற்றுக் கொடுத்த நல்ல விழுமியங்கள், நல்ல பண்புகளை எல்லாம் நம்ம வாழ்வாக்குவதுதான் உண்மையான கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அப்படி சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது இயேசுவிடமிருந்து ஒரு 3 பண்புகளை அவர் சொல்லியிருப்பார். லவ், கம்பேஷன், சர்வீஸ். அன்பு, இரக்கம், பணிவிடை செய்வது. இதைத்தான் 3ஐயுமே அவர் சொல்லியிருப்பார். அதை சாராம்சமாக வைத்துதான் என்னவோ இந்த நம்முடைய சாய்பாபா அவர்களும் உங்களுடைய தாரக மந்திரம் என்னது? லவ் ஆல் சர்வ் ஆல். இதைத்தான் முன்னாடி உள்ள முகப்பிலை நாம் பார்த்திருக்கோம். அதற்கு என்ன போட்டிருப்பாங்க? ஹெல்ப் எவர், ஹர்ட் நெவர். அனைவருக்கும் உதவி செய், யாரையும் புண்படுத்தாதே என்பதுதான். இதை எப்படி இயேசுடைய வாழ்க்கையில் விளக்கியது என்று பார்த்தோம் என்றால், இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைய விஷயங்களை கற்பித்துக் கொண்டே இருந்தாலும் அதில் உள்ள அதிகமான சாராம்சம் எதுவாக இருந்தது? அன்பு செய்வது என்பதுதான் இருந்தது. மோசே ஒரு 10 கட்டளைகளை கொடுத்திருந்தாலும் அந்த 10 கட்டளைகளும் 2 கட்டளைகளாக சுருக்கி என்ன செய்கிறார் இயேசு? உன்னை முதல்ல கடவுளை அன்பு செய், இரண்டாவது உன்னை அன்பு செய்வது போல நீ பிறரையும் அன்பு செய் அப்படின்னு சொல்லி அன்பை முதன்மைப்படுத்துகின்றார். அதைத்தான் வாழ்வாக்கி இருக்கின்றார் நம்முடைய சாய்பாபா. லவ் ஆல். எந்தவித டிஸ்கிரிமினேஷன், எந்தவித வேறுபாடும் பார்க்காமல் மனிதன் என்ற ஒரு எண்ணம் போதும் அவனுக்கு நீ உதவி செய்வதற்காக.
அப்படின்பதை அவர் என்ன செய்கின்றார்? அவர் அந்த இயேசுனுடைய அந்த அன்பு கட்டளையை இவர் வாழ்வாக்கி இருக்கின்றார். இரண்டாவதாக சாய்பாபா சொல்லுகிறது கம்பேஷன், இரக்கம் என்பதை குறிப்பிட்டிருப்பார். இயேசுனுடைய வாழ்க்கையிலே பார்த்தோம் அப்படின்னா, இயேசு மனிதர்களிடத்தில் எந்தவித பாகுபாடும் பார்க்காமல் எல்லா மனிதர்களிடத்திலும் இரக்கம் கொண்டவராக இருந்தார். யூத சமுதாயம் தொழுநோயாளர்களை, பார்வையற்றவர்களை, பெண்களை எல்லாம் அது ஒரு கீழ்த்தரமாக பார்த்து கொண்டிருந்த சூழ்நிலையில் அந்த மக்களை எல்லாம் அன்பு செய்து அவர்களுக்கெல்லாம் இரக்கம் காட்டி புது வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார். அதைத்தான் வாழ்வாக்கி இருக்கின்றார் சாய்பாபா. அவர் என்ன செய்கின்றார்? இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாரு, ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைகள் கட்டி கொடுக்குறாரு, நல்ல அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து இன்னைக்கு இந்த நிறுவனங்கள் எல்லாம் குடிக்கிறதுக்கு சுத்தமான தண்ணீரை முதல் கொண்டு என்ன செய்யறாங்க? இந்த நிறுவனங்கள் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் என்றால் இயேசுவினுடைய அந்த இரக்க செயல்பாடை சாய்பாபா அவர்கள் வாழ்வாக்கி இருக்கின்றார். இயேசுவினுடைய வாழ்க்கையில் இருந்த லவ், கம்பேஷன், அடுத்து சர்வீஸ், இந்த மூன்றையும் வாழ்வாக்குவதுதான் உண்மையான கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. அதைத்தான் இன்னைக்கு இந்த சாய்பாபா நிறுவனத்தை சார்ந்து எல்லா நிறுவனங்களும் உலக அளவில் இருக்கிற எல்லாத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மூன்று செயல்பாடுகளும் அங்கு வாழ்வாக்கப்பட்டு பிறர் அதனால் பயன் பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். எனவே இந்த இனிய நேரத்திலே கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அப்படின்ற வாழ்த்துக்களை இயேசுனுடைய பிறப்பை மட்டும் கொண்டாடுவது என்று நிறுத்தி விடாமல் இந்த மூன்று பண்புகளையும் நாம் சமூகம் கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து வாழ்வாக்குவோம். அப்படி வாழ்வாக்குகின்ற பொழுது உண்மையான கிறிஸ்துமஸ் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாமும் வாழ்வாக்க முடியும், பிறருடைய வாழ்க்கையிலும் அதை நாம் பிரதிபலிப்பை கண்டுணர முடியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவாக வருகின்ற கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அமையட்டும். பாலகன் இயேசுவுடைய ஆசீரும் அருளும் உங்களோடு என்றும் இருப்பதாக. இன்று பாதங்கள் பதிவு செய்தார். தந்தையின் சொல் கேட்கும் நற்பிள்ளையார் இந்த தரணிக்கு விரிவு தந்தார்.
கிறிஸ்மஸ் சொல்லு. கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்கிறா. ஹாப்பி கையை விட்டு கொடு. இன்று ஒருங்கிணைந்த சமூக ஒற்றுமையுடன் கூடிய கிறிஸ்து பிறப்பு நிகழ்வினை நடத்துவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு வழங்கிய கோடை சத்யசாமி சேவா நிறுவனங்களுக்கு இந்த நேரத்திலே எமது வட்டார அதிபர் தந்தை மற்றும் புனித சிலைத்தந்தை திருத்தல அதிபர் தந்தை ஆழ்தந்தை ஸ்ரீமதி மேற்குராஜ் அவர்கள் சார்பாகவும் உதவி பங்கு தந்தையர்கள் சார்பாகவும் இங்கே எங்களுடைய மூச்சுக்கள் பங்கு பெற்ற சார்பாகவும் இங்கே பாடல்கள் பாடிய புனித அந்தோனியார் பாடல்கள் குழு சார்பாகவும் சேவா மையத்திற்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒவ்வொரு நாளும் இதே போல் சமூக ஒற்றுமையுடன் சமய நல்லிணக்கத்துடன் இணைந்து நாம் இந்த உலக மண்ணிலே